ஸோ சார் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹாப்பி. எப்படின்னா அவரோட பிஃபோர் பிளட் டெஸ்ட்டும் ஆஃப்டர் பிளட் டெஸ்ட்டும் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது ஸோ அதில் ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் இருந்தது. வித்தின் அ ஸ்பேன் ஆஃப் ஒரு 4 செஷன்லேயே அந்த டிஃப்ரென்ஸ் ஃபீல் பண்ணுறாரு. ஸோ ஃபஸ்ட்டு நம்மளை யூடியூப் பார்த்துட்டு தான் வந்தார். இப்போ வந்து அந்த மொமெண்ட்டை வந்து எனக்கு தேங்க் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்குது. ஈவன் இந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேருக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கிரெடிட் சாரை ஃபஸ்ட்டு ரெஃபர் பண்ணது, இந்த பிளேஸ்க்கு போங்க, இங்கே போனால் சரியாகும்னு சொன்னது வந்து அவங்க ஒய்ஃப் தான். ஸோ அங்கேருந்து சிரிக்கிறாங்க, ஸ்மைல் பண்ணுறாங்க. அவங்களுக்கு தான் இந்த கிரெடிட்ஸ் கோஸ் டு ஹர் ஒய்ஃப். அண்ட் சார் ஆக்சி ப்ளஸ் வந்ததுக்கப்புறம் ஒரு 3 விஷயம் உங்கள் ஹெல்த்தில் இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னா நீங்கள் என்ன சொல்வீங்க சார்? அதில் டாப் 3 சொல்வீங்கன்னா என்ன சொல்வீங்க? டாப் 3 சொல்லணும்னா ஃபுட்டு கொஞ்சம் கண்ட்ரோல் ஆயிடுச்சு. வெரி குட் சார், வெரி குட் சார். ரொம்ப ஹாப்பியா இருக்கு, ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கிறேன். ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கீங்க. ஓகே சார். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும், ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கீங்க. அது இன்னொரு விஷயம் நான் சொல்லியே ஆகணும். சார் வந்து ஃப்ரீக்வெண்ட் டிராவலர். ஸோ வெளியில அடிக்கடி சாப்பிட வேண்டிய சுச்சுவேஷன் வரும். அதே மாதிரி அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்ஃப்ளமேஷன் சொல்லுவாங்க, அதிகமாக கோவம் வரும். கோவம்லாம் இப்போ கம்மியா இருக்கா மேடம்? அது நீங்கள் தான் சொல்லணும், இல்லையா? சீக்கிரம் கம்மியாயிடும். ஸோ அந்த ஃப்ரீக்வெண்ட் ட்ராவலிங் இருக்கும்போது யாராக இருந்தாலும் சரி, ஒரு பிஸ்னஸாக அடிக்கடி ட்ராவல் பண்ணுறீங்கன்னா உங்கள் கட் ஹெல்த்தை வந்து நீங்கள் கேரே பண்ண மாட்டீங்க. ஸோ நம்ம இங்கே ஆக்சி ப்ளஸில் வந்து நம்ம கேர் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா கட் ஹெல்த் தான். இன்னைக்கு கூட சாருக்கு ஒரு ப்ரொசீஜர் முடிஞ்சது, கொஞ்சம் பயப்பட்டு இருந்தார். நான் சொல்கிறேன் எல்லாமே புதுசாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். உண்மையாக சொன்னால் ஆக்சி ப்ளஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப புதுசு தான். பட் என்னென்னா அது வந்து கம்ப்ளீட் கியூர். இந்த ப்ராப்ளம் திரும்பி வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம ஒர்க் பண்ணுறோம். சார் இன்னொரு விஷயம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம், உங்கள் ஹேண்ட்லேருந்து இச்சிங். ஓகே சார். அதுதான் ரொம்ப பெரிய ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தது எனக்கு. ஓகே சார். ரிங்லாம் பல்ஜ் ஆயிடும், ரொம்ப இச்சிங் பயங்கரமா. அது பெரிய ஸ்ட்ரெஸ்னா தான் எனக்கு வந்து நார்மலாவே இருக்க முடியாது. எந்நேரமும் அப்படியே சொல்லிட்டே இருந்தா ரொம்ப ஒரு மனுஷனுக்கு எப்படி இருக்கும்? ஆமா, இப்போ ரொம்ப ரொம்ப இரிட்டேட்டா இருந்தது. இப்போ பரவாயில்ல, ரொம்ப நார்மலா ஆயிடுச்சு. நார்மலே ஆயிடுச்சுட்டாரு. அதுல இந்த ரிங் கழட்ட முடியாம ஒரு தடவை ரொம்ப ஆக்சுவலி வந்து நானே சாரி கேட்கணும். எங்கள் சைட்ல இருக்க பாசிட்டிவ் மட்டுமே நான் சொல்ல மாட்டேன், நெகட்டிவ்மே நான் சொல்லுவேன். ஒரு தடவை வந்து அவரை மீட் பண்ண முடியாம போயிடுச்சு. அது என்னன்னா எனக்கு அந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சின்னு எனக்கு கன்வே பண்ணல. விஷயம் என்னன்னா ஆக்சி ப்ளஸ் பொறுத்த வரையும் எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டாக இருந்தாலும் கொஞ்சம் டைம் எடுக்கும் ரிசல்ட் வரதுக்கு. பட் இவங்களுக்கு வந்து அந்த டைமில் ஒரு ஃபுட் ட்ரிகர் மாதிரி ஆனதுனால இமீடியட்டாக ஆக்சி ப்ளஸ் வந்தாங்க. அவங்க என்னை மீட் பண்ணுறதுக்காக வரும்போது என்னை மீட் பண்ண முடியல. பட் ஆனாலும் அவங்களுக்கு அடுத்தடுத்த செஷனில் அந்த ட்ரஸ்ட் வந்தது. அவங்க நினைச்சாங்களா இன்னைக்கு டாக்டர் மீட் பண்ண முடியல, அப்போலோ ஹாஸ்பிட்டலில் கூட எனக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷல் கேர் கொடுப்பாங்க, ஆக்சி ப்ளஸில் மீட் பண்ண முடியலன்னு சொல்லி ரொம்ப ரெக்ரெட் பண்ணாங்க. பட் விஷயம் என்னன்னா எமர்ஜென்சி பொறுத்த வரையும் ஆக்சி ப்ளஸில் கண்டிப்பாக கேர் இருக்கும். பட் அது இல்லாமல் அதுக்கு அடுத்தது கூட நான் சொன்னேன் சார், அவ்வளோ பயப்பட வேண்டிய விஷயம் இல்லை. அது வந்து ஒரு ஃபுட்டுனால தான் ட்ரிகர் ஆயிருக்கு, அதுக்கப்புறம் சரி ஆயிடும்னு சொன்னேன். அந்த ஹோப் அண்ட் ட்ரஸ்ட் இருந்ததுனால இன்னைக்கு கூட வந்திருக்காரு சார். ஸோ அன்னைக்கு முடிவெடுத்தேன்னு சொன்னாங்க, இனிமேல் வரவே கூடாது ஆக்சி ப்ளஸ்க்குன்னு சொல்லி. அப்படி யாருமே நினைக்க வேணாம். செஸ்ட்ல குத்துறதுலாம் இருந்தது, அதெல்லாம் இல்லை பாருங்க சார். நான் எதுவுமே சொல்லலை. செஸ்ட்ல ப்ளோட்டிங், செஸ்ட்ல பெயின் இருக்க மாதிரி இருக்கிறது, அண்ட் இச்சிங் வந்து. அப்புறம் வந்து இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் கண்ட்ரோல். ஆக்சுவலாக அவர் என்ன சொன்னார்னா, நான் முன்னாடி விட கம்மியாக ஃபுட் எடுத்துக்கிறேன் டாக்டர் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். என்ன ரீசன்னா